வீட்டிலேயே ஹெல்த்தியான ராகி குக்கீஸ், சாக்கோ குக்கீஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா? நான் ஃபுல்லாக ரெசிபீஸோட இதெல்லாம் ஆட் பண்ணலை. இது பார்த்துட்டு யாருக்காவது ஃபுல் ரெசிபீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் நம்ம அது பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஓவனில் வைக்கணும். நான் அது வந்துட்டு வீட்டில் வந்து ஃப்ரீசர் இருக்கிறதுனால நான் அதில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நிறைய கொஞ்சம் வந்துட்டு பட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் வந்து லைட்டாக மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணி விஸ்க் பண்ணிவிட்டு அதோடவே வந்துட்டு கொஞ்சமாக நமக்கு என்ன ஃப்ளோர், ஆல் பர்பஸ் ஃப்ளோர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் நான் இதில் ராகி தான் சேர்த்துருக்கேன். அதுவும் ஒரு முட்டை போட்டிருக்கேன். இது எல்லாமே பீட் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் சாக்கோ குக்கீஸ் இருக்கும்ல, சிப்ஸ் இருக்கும்ல, அதை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒன்றா மெல்ட் பண்ணிவிட்டு அதோட வந்துட்டு பைப்பிங் பேக்கில் போட்டு குட்டி குட்டிஸாக ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன். அது நீங்கள் சமப்படுத்தலாம் வேணாம், நீங்கள் அப்படியே அதில் வச்சுட்டு எடுத்து ஓவனில் வச்சாலும் அதுவே ஃப்ளாட் ஆகிக்கும். நீங்கள் ஃப்ளாட் பண்ணிட்டீங்கன்னா அது குக்கீஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக வந்துடும். அது குக்கீஸ் மாதிரி இருக்காது. அதனால நீங்கள் அப்படியே அதில் வச்சு நீங்கள் ஓவனில் வைக்கலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 160 டிகிரி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லாவே குக்கீஸ் ரெடியாகி வந்துச்சு. இன்னும் வேறு ஏதாவது ரெசிபீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.